இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம மைன்கிராஃப்டில் பில்ட் அண்ட் அயன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். போன பார்த்துருந்தீங்கன்னா எப்படி நான் அயன் ஃபார்ம் எடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் அது வந்துட்டு ஆடு மாடு கட்டுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் சீட்ஸ் போட்டு எடுத்துருப்பேன். ஃபுல்லாக சீட்ஸ் போட்டு தான் எடுத்திருப்பேன் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஆனால் இந்த ஆடு மாடு கட்டின வீடியோ வந்துட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு கீஸ். ஓகேவா, அது யாரும் கண்டுக்காதீங்க. ஆடு வந்துட்டு நான் உள்ளுக்கு வச்சேன், ஆனால் நான் சீட்ஸ் போட்டு 20 பெட்டு எடுத்துட்டேன். அது வேறு விஷயம். இன்றைக்கி தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் அயன் ஃபார்ம் பில்டும் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 20 1 இல்லை 2 இல்லை 20 வில்லேஜஸ் ஸ்பானுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரோ நான் சீட்ஸ் போடாமல் வேணும் ப்ரோ, இல்லை ப்ரோ நான் டெஸ்ட் எடுக்கணும் ப்ரோ, டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்துட்டு கிரியேட்டிவ்லேயே செய்யலாம். இல்லை ப்ரோ நான் சர்வைவரில் கட்டணும் ப்ரோ, நான் சீட்ஸ் போட மாட்டோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது, போட்லேருந்து ஒருத்தனையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வேறு வழி இல்லை, அதுதான் பண்ணியாகணும். வந்துட்டு ஃபெர்னன்ஸ் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஃபெர்னன்ஸ் ஸ்கூல்லாம் பறித்து வச்சுருக்கேன்னு கேட்டேன். ஐயா கைஸ் அப்படி தான் கொஞ்சம் லூஸு. இப்போ வந்துட்டு தேவையான 20 பெட்டும் எடுத்துக்கிறேன். லாவா பக்கெட்டு, வில்லேஜரு, சைன் போர்டு தேவை நம்மளுக்கு. ஆமாங்க சைன் போர்டு தேவை. நான் சைன் போர்டு கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 சைன் போர்டா. இவனுங்க 1 செஞ்சாலே 3 தருவானுங்க, அதனால் 1 செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு குச்சி இருந்தால் போதும். ஒரே ஒரு குச்சினா இவனுங்கன்னா 3 குச்சி தருவானுங்களே லூஸ் சூப்பருங்க. ஓகே வந்துடுச்சு. 1க்கே இவனுங்க 3 கொடுத்துட்டானுங்க. நைஸ், நல்லா பையனுங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த சைன் போர்டு எடுத்துக்கிறேன். சைன் போர்டு ஏன்னா யூஸ் ஆகும். சைன் போர்டு எண்டிங்கில் தான் யூஸ் ஆகும். 100% ஒர்க்கிங்க. நான் 2 வேலில் டெஸ்டிங் போட்டு பார்த்துட்டேன். 2 வேலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 100% ஒர்க்கிங்க. நான் 2 வேலில் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டேன். 2 வேலையுமே எனக்கு பக்காவாக ஒர்க் ஆனது. ஒரே ஃபார்ம்னா அது இந்த ஃபார்ம் தான். ஒரே நோக்கி ஒரே பாஷை இந்த பாஷை அந்த மாதிரி தான். ஒரே ஃபார்மு இந்த ஃபார்மு அப்படின்னு. சில பேருக்கு நிறையா ஃபார்ம் ஒர்க் ஆகாது. ஆனால் 1.19 வச்சுருக்கிறேன், எனக்கே ஒர்க் ஆகுது. 1.10 வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ஒர்க் ஆகாதா? நான் சில பேர் ப்ரோ நான் 1.18 வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு அப்படின்னு கேட்டால், இது வந்துட்டு 1.17 அதுக்கு மேலே இருக்கிற எல்லா வெர்ஷனுக்குமே ஒர்க் ஆகும். 1.16 யாரும் வச்சுருக்க மாட்டீங்க, ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஓல்டான வெர்ஷனு. நிறையா பேர் 1.19 நான் வச்சுருப்பாங்க. எனக்கும் 1.19 தான் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்த மைன்கிராஃப்டில் ரியல் லைஃப் மாதிரி மாற்றிட்டானுங்க. ஃபுல்லாக ரியல் லைஃப் மாதிரி மாற்றிட்டானுங்க. ஜக்கு எல்லாம் ரியல் லைஃப் மாதிரி மாற்றிட்டானுங்க. எனக்கு பிடிக்காமே போயிடுச்சால, என்னமோ கொண்டு வந்துட்டானுங்க. எனக்கு பிடிக்காமே போயிடுச்சு சுத்தமாக. அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் இந்த மைன்கிராஃப்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிக்காதுன்னா நம்ம 2 பேரும் ஒன்று கேஸ். இப்போ பெட்டெல்லாம் நான் மேலே வச்சுக்கிறேன். ஏன்னா பெட்டு போகும்போது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும், இப்போ வரும்போது யூஸ் ஆகாது. அதுதான் என்னங்க வெளிச்சம் குறையுது. டே மண்டையாவை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுலாம். ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னா எந்த ஆப்பில் நான் வீடியோ எடுக்கிறேன்னு. ஆனால் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். எந்த ஆப்பில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். எதுனா வந்துட்டு கிளிப் ஆப் தான். நீங்கள் கிளிப்புன்னு தட்டினா முதல்ல ஒரு ஆப் வரும். அப்படி நீங்கள் கிளிப்புன்னு தட்டினா வரலன்னா நான் வந்துட்டு கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள். கிளிப் ஆப்போட லிங்க்கு கிளிப்புன்னு போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ தான். அப்படி ப்ரோ எனக்கு அதெல்லாம் டைம் ஆகும் ப்ரோ, நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஆப் லிங்க் உங்களுக்கு எப்படி பார்க்க தோணுதோ பார்த்துக்கலாம். நான் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்தேன் வரல வாங்கப்போ இருட்ட போதா. ஆமாங்க சாப்பாடுக்கு வந்தேன். ஆடு இல்லை ஆடு பாவங்க. நம்ம ஃபார்ம் இருக்குல்ல, நம்மளோட இந்த ஃபார்ம்லேருந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மில் நான் வீட்டு இந்த ஃபார்மில் நான் வீட்டுலாம் செய்வேன். எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதாங்க உண்டு. கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. இருக்கா அப்புறமேல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3 தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. மறுபடியும் நட்டு வச்சுட்டு போயிடலாம். 5 கிடச்சிருக்குங்க. நான் பேசாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இருக்குடா. நிலா வந்துடுச்சுடா. திரும்பி பார்க்காம வர்றா. க்ரீப்பர் உண்டு. முதல்ல நம்ம மைன்கிராஃப்டில் நான் எவங்கிட்ட தெரியுமா இல்லை செத்தேன்.
அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்து. ஏன்னா நீங்கள் போன பார்ட் பார்த்துருந்தாலே தெரியும், நான் போன பார்ட்டில் வந்துட்டு சீட்ஸ் போட்டு பறந்துட்டு இருந்திருப்பேன், அதாவது சர்வைவரில் பறந்துட்டு இருந்திருப்பேன். நீங்கள் போன பார்ட் பார்க்கலன்னு இந்த சைடில் ஒரு ஐக்கான் வரும், அதை தட்டி பாருங்கள். அப்படி ஐக்கான் வரலன்னா ஸ்டார்டிங்கில் போங்க. முதல்ல போயிட்டு இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கமெண்டில் போட்டு நோட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. கமெண்டில் போய் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டைமை நோட் பண்ணி. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு ஐக்கான் வரும், அது தட்டுங்க. ஏன்னா ஐக்கான் நான் கொடுப்பேன், ஆனால் அது சில டைமில் எனக்கு அசுக்கு புசுக்க வச்சு புசுக்கு வில்லங்கமாக ஸ்டார்டிங்கில் வந்துடும். இப்போ நான் ஒரு ப்ரெட்டு செய்யணும். ப்ரெட்டு ஒரு அயன் ஃபார்ம் கட்டுறதுக்குள்ளே என்னன்னா பட வேண்டியதாக இருக்குது. எடுத்து ஃபஸ்ட்டு நட்டு விட்டுருலாம், ஏன்னா நிறையா வளர்ந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப இது. ப்ரெட்டு சாப்பிட்றா தம்பி, ப்ரெட்டு சாப்பிடு. ப்ரெட்டு நிறையா தருத்துங்க. இதுக்குள்ளே ஒரு 3 இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் ப்ரெட்டு செஞ்சுக்கிறேன். மொத்தமாக நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. அப்புறமேல நம்ம நட்டுக்கலாம். நான் ஆஃப்லைனில் நட்டு வச்சிடுறேன், இல்லைனா இந்த வீடியோ எண்டிங்கில் நட்டு வச்சுருவேன். இன்னொரு ப்ரெட்டு மொத்தமாக 2 ப்ரெட் தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுக்கலாம். ஜிப் ஓகே. எதுக்குடா கிராஃப்ட் பண்ணால் ஸ்பீடாக ஓடுறதுக்கு, இவன் முதுவாக போகிறான், அதுக்கு தான். எந்த இடத்துல செய்யலாம்? கேவ் இருக்கக்கூடாது, 100% ஒர்க் ஆகும், ஆனால் கேவ் இருக்கக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக சுற்றி கேவ் தான் இருக்குது. கேவ் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் தூரமாக பார்க்கணுமே. என்னங்க இது அயன் ஃபார்மை வீட்டு பக்கத்தில் கட்ட முடியல. இந்த இடம் தான் பெர்ஃபெக்ட், இந்த இடம் தான் எனக்கு சூப்பராக பெர்ஃபெக்ட்டு. தண்ணிக்குள்ளே ஸ்பான் பண்ணுவானுங்களா? தண்ணி இருக்குது பக்கத்தில். தண்ணிக்கு பக்கத்தில் நான் அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டிங் எல்லாம் ஒர்க் ஆனிச்சு. தண்ணி பக்கத்தில் ஒன்று கட்டினா 2மே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பயமாக இருக்குது தண்ணி பக்கத்தில் கட்டினா ஒர்க் ஆகாதுன்னு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இங்கே கட்டுறேன். மட்டும் 5 into 8 உடைக்கணும். 5 into 8னா ஃபஸ்ட்டு இங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1 2 3 1 2 3 4 5 உடைக்கணும். 5 ஓகே 5. இப்போ வந்துட்டு 2 ஆல்ரெடி ஒன்று இருக்காதான். 2 3 4. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பரவாயில்ல, ஏன்னா ஷவல் நம்மக்கிட்ட ஷவல் பேசாமல் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டா எதுக்குங்க மிச்சம் பண்ணிக்கிட்டு டைமு. அப்படியே கையாலேயே உடைப்போம், யாருக்கண்டா. ஆனால் நான் இந்த டைமுக்கு கீழே உடச்சிட்டே போயிருப்பேன், ஷவல் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு ஷவல் செய்ய போகிறேன். ஆக்ஸ் இருக்கிற இடத்த ஷவல் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஃபெர்னன்ஸ்குள்ளே போகிறேன். எனக்கு மண்டை குழம்பியாச்சுங்க. மண்டை குழம்பி மாரி ஆகிட்டேன். மண்டை குழம்பியாடா. மண்டை குழம்பாடாடா. எம்டி 3 முன்னாடியா தம்பி 3ரா? ஓகே, இப்போ போயிட்டு ஜிகி 1க்கே முடியலையா? 2 என்னடா 2க்கே முடியலையா? அடப்பாவி. இப்போனா எப்படா நம்ம ஃபுல்லாக அயன் ஃபார்ம் கட்டி முடிக்கிறது? 1 2 3. இப்போ இங்கே உடைக்கணும். இப்போ கீழே 8 உடைக்கணும். இங்கே வந்துட்டு இங்கே ஆல்ரெடி 2 இங்கே 2 இருக்குல்ல, அது கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படியே 8 உடைச்சிட்டு போங்க. 1 2 ஐயோ 3 4 5 6 7 8 1 2 இல்லைங்க 3 உடச்சிச்சு. தெரியாமல் கீழே டிக் பண்ணிட்டேன், பரவாயில்ல. எவ்வளோ உடச்சேன் கணக்கில் மிஸ்ஸிங் பண்ணிட்டேங்க. மிஸ் 4 உடச்சிருக்கேன். 1 என்ன பண்ணிக்கலாம்? 1 அயனா கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஆனால் அயன் ஃபார்ம் தானே கட்டிக்கிட்டு இருக்கோம். 1 2 3 4 5 கரெக்டாக 5 உடச்சிருக்கோம். இப்போ 2 3 4 5 2 3 4 5. இப்போ கரெக்டாக அந்த கார்னரில் வெளிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும் அர்த்தம். போடுங்க, கரெக்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். கரெக்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நடுவில் கிளியர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு அயன் பிக்காக்ஸும் உடஞ்சிரும் போல இருக்குது.
ஓகே நான் கலெக்டும் சிஸ்டம்லாம் பண்ணிட்டேன். ஃபார்ம் எப்படி இருக்குது, நான் எதுவுமே செய்யலைங்க. நான் தண்ணி ஊற்றிட்டு கலெக்டிங் சிஸ்டம் மட்டும்தான் செஞ்சேன். ஓகே அதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. தாங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஃபார்மு. ஆனால் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் போயிடும் கடைசியில். நான் அது வந்துட்டு அங்கே உள்ள ஏதாச்சும் பிரச்சனை ஒர்க் ஆகாமல் போகாது, அது லேட் ஆகும் வில்லேஜ் ஸ்பான் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப நேரம் ஏன் 1 ஹவரே ஆக்கியிருக்கு டெஸ்டிங் வேலைலாம். ஓகே டாட்டா பாய். நான் வந்துட்டு அங்கே செஸ்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு மட்டும் டிக் பண்ணி வச்சிடுறேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 37 நிமிஷம் போயிடுவாங்க. அதாவது 1.5 மணி நேரம் கிட்ட வந்துருச்சுன்னே சொல்லலாம். 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை தாண்டி போயிடுச்சு. உங்களுக்கு நான் குட்டியாக கட் பண்ணி வெறும் 26 நிமிஷத்துலேயே காமிச்சிட்டேன். செஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. டாட்டா பாபா. ஸ்பைட்ரா ஓகே பீட்ரு மாரியே ஸ்பைட்ரு வந்துச்சு. 15 ஒர்த்ஃபுல் ஃபார்ம் தான். ஓகே பாய்.